ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் அன்போடு உங்களை வரவேற்கிறது. உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். 2026 பிப்ரவரி மாத 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இப்பொழுது மேச ராசிக்கான ராசி பலன். மேசராசி நேயர்களே, போராட்டமே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் மேசராசி நண்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு விடியலை தரப்போகிறது, அமையப் போகிறது. இழந்த சந்தோஷத்தை மீண்டும் மீட்கும் காலம் தொடங்கிவிட்டது. மன அழுத்தம் நீங்கி நிம்மதி பிறக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்த குழப்பங்கள், தூக்கம் இல்லாத பல இரவுகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். மனதில் இருந்த தேவையற்ற பயம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலத்தால் உங்கள் தன்னம்பிக்கை இனி உயரும். பண நெருக்கடியால் அவதிப்பட்டவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணங்கள் வரும். நல்ல வரவு ஏற்படும். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் வேலையில் சிறு மாற்றங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் நண்பர்களே. கணவன் மனைவி உறவுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிள்ளைகளின் ஆதரவு, பிள்ளைகளால் பெருமை சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அடுத்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய சிறிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து உங்கள் தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வணங்கினால் மிகவும் நன்மையை தரும். இந்த பதற்றத்தை தவிர்த்து நிதானமாக பேசினால் நன்மைகள் கைகூடி வரும் நண்பர்களே. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. துன்பங்கள் நிரந்தரமல்ல. பிப்ரவரி நம்பிக்கை தரும் மாதமாக செயல்படும். அடுத்து ரிஷபராசிக்கு செல்வோம். பொறுமைக்கு இலக்கணமான ரிஷபராசி அன்பர்களே, கடந்த மாதம் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்கப் போகும் மாதம் இந்த பிப்ரவரி மாதம். எப்பொழுது விடியும் என்று காத்திருந்த உங்கள் வாழ்வில் வசந்தம் வீச போகிறது. நீண்ட நாட்களாக இருவழியில் இருந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், சொத்து தொடர்பான சிக்கல்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவை தரும். முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் இருக்கும் நண்பர்களே. தொழில் மற்றும் உத்தியோகம், வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தகுந்த வேலை அமையும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். லாபம் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை நீங்கும் நண்பர்களே. தேவையற்ற செலவுகளை குறித்து சேமிக்க தொடங்குவீர்கள். பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழியை இனி நீங்கள் வாழ்க்கையில் தேடி பிடித்து அடைத்து விடுவீர்கள். சுப செலவு அதிகரிக்கும். ஆதலால் நீங்கள் தடைபெற்றிருந்த திருமண வாழ்க்கை, சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடியும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் எந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். தைரியமாக செயல்படும் மாதம் நண்பர்களே நம்ம பிப்ரவரி மாதம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கும். அடுத்து மீனராசிக்கு செல்வோம். ராசிக்காரர்கள் பொதுவாகவே புத்திசாலிகள். தற்போதைய கிரக சூழ்நிலைகள் கொஞ்சம் குழப்பத்திலும் தயக்கத்திலும் இருப்பார்கள். சாதுரியமான நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்கிறோம், ஆனால் நமக்கென்று வரும்போது யாருமே இல்லையே என்ற ஏக்கம் உங்கள் மனதில் இருப்பதை நான் அறிவேன். கவலை வேண்டாம். உங்கள் தனிமைக்கும் கவலைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகிறது. காலம் உங்களுக்கு கை கொடுக்கும். காத்திருக்கிறது நண்பர்களே. உங்களை வாட்டிய பயம் விலகும். என்னால் முடியுமா என்று யோசித்த காரியங்களை முடியும் என்று செய்து காட்டுவீர்கள். மன குழப்பங்கள் நீங்கும். தெளிவான சிந்தனை இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான மாதம் இந்த மாதம்.
கைக்கு வராத பணம் வந்து சேரும். புதிய முதலீடுகள் செய்யலாமா என்று யோசிப்பவர்களுக்கு இது சாதகமான காலம் நண்பர்களே. குறிப்பாக எழுத்து, பேச்சு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். உறவுகளில் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும். உங்களை புரிந்து கொள்ளாத நண்பர்களோ உறவினர்களோ மீண்டும் தேடி வருவார்கள். பகையை மறந்து விட்டு கொடுத்து போவீர்கள். இதுவே உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதை, அசதி இருப்பவர்களுக்கு உடல்நிலை இனி தேரும். முறையான உணவு பழக்கம் உங்களை இன்னும் சுறுசுறுப்பாகும் நண்பர்களே. மிதுனராசி அன்பர்களே, வார்த்தை ஜாலங்களால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. உங்கள் அறிவை ஆயுதமாக பயன்படுத்துவீர்கள். இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான முதல் படிக்கட்டு நண்பர்களே. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்கள் தடைகள் அனைத்தும் விலகும். அடுத்து கடகராசிக்கு செல்வோம். தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, மற்றவர்கள் படும் துன்பத்தை பார்த்து துடிக்கின்ற நீங்கள் இன்று பல துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொண்டு மௌனமாக இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. நன்மை செய்த நமக்கு ஏன் இந்த சோதனை என்று இறைவனிடம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பிப்ரவரி மாதம் வெளியாக அமையப்படுகிறது. உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு காலம் பிறந்துவிட்டது. ராகு கேது சனி பகவான் இவர்களின் சஞ்சாரத்தால் மன உளைச்சலில் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் நண்பர்களே. தேவையற்ற வீண் பழிச்சொற்கள் உங்களை விட்டு விலகும். இனி உங்களை ஒதுக்கியவர்கள் உங்கள் அருமையை புரிந்து அவர்கள் முன்னே வருவார்கள். நிச்சயம் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். சம்பள உயர்வு அதிகமாகும். வீண் மருத்துவ செலவுகள் இந்த மாதம் குறையும். நீண்ட நாட்களாக வீடு கட்டும் கனவுகள், வீட்டை புதுப்பிக்கும் எண்ணங்கள் இருந்தால் அதற்கான ஆரம்பகட்ட வேலையில் இந்த மாதம் தொடங்கும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூடி வரும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் கல்வி மற்றும் திருமண விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் தடைகளில் நீங்கி மகிழ்ச்சியை நிலவும். கடகராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் என்பதால் உங்கள் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதீர்கள். இந்த மாதம் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு நடந்தால் நன்றாக இருக்கும். எப்பொழுதுமே இது உங்களை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும். திங்கள் கிழமை தோறும் சக்தி வழிபாடு உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் சக்தி வழிபாடு மிக முக்கியம். பௌர்ணமி நிலவை பார்த்து சிறிது நேரம் வணங்குவது உங்கள் மன அழுத்தத்தை போக்கும் நண்பர்கள். அடுத்து சிம்மராசி செல்வோம். கிரகங்களின் அரசரான சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, கடந்த சில காலங்களாக உங்கள் கௌரவத்திற்கு சின்ன சின்ன சோதனைகள் வந்திருக்கலாம். சிங்கத்தை கூண்டில் அடைக்க நினைத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. இழந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மீட்டு தரும் நண்பர்களே. தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு நீ கூடும். உங்களை எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அரசாங்க ரீதியான காரியங்கள் தடையின்றி முடியும். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள். இனி பழைய பாக்கிகள் வசூலாகும். தந்தை வழிகளில் இருந்த சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு அனைவருக்கும் கட்டுப்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும் நண்பர்களே. உறவினர்களின் பகை நீங்கி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் இனி படிப்படியாக குறையும். தந்தை உடல்நிலையில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. பொதுவாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் உங்களுக்கு
சிம்மராசி நேயர்களே, சிங்கத்திற்கு பசி எடுத்தாலும் புல்லை தின்னாது என்பார்கள். உங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்து பலனை இப்போது அனுபவிக்கப் போகிறீர்கள். தலை நிமிர்ந்து நடைபோடுங்கள். வெற்றி உங்களுக்கே. தினமும் காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயரச் செய்யும் நண்பர்களே. அடுத்து கன்னிராசிக்கு செல்வோம். அறிவாற்றல் மிக்க கன்னிராசி அன்பர்களே, எதையும் திட்டமிட்டு செய்யும் நீங்கள் நாம் போடு கணக்கு ஏன் தப்பாகிறது என்று யோசிக்கின்றீர்கள். கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு சாதகமாக திரும்புவதால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வெற்றியாக அமையப் போகிறது. நீங்கள் இழந்த மதிப்பை மீண்டும் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த பல காரியங்கள் இந்த மாதம் சுமூகமாக முடியும். பேச்சில் இருந்த வேகம் குறைந்து விவேகம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள். எப்பொழுதுமே வேலையில் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சக ஊழியர்களிடம் இருந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். வியாபாரத்தில் நுணுக்கமான மாற்றங்கள் செய்து எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும். வரவும் செலவும் சரியாக இருந்த நிலை மாறும். சேமிக்கும் அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்கான சேமிப்பை ஏற்படுத்துவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சகோதரர்களின் மன வருத்தம் நீங்கும். நண்பர்கள் வியாபாரத்தில் உங்கள் மதிப்பு கூடும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு செயலை செய்தால் அதில் அங்கீகாரம் கிடைக்கும். தரமும் இருக்கும். இது உங்களுக்கு தகுதியான இடத்தை பெற்றுத்தரும் நண்பர்களே. தாமதமானாலும் தரமான வெற்றி உங்களை தேடி வரும். இந்த மாதம் புதன்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுங்கள். புத்திசாலித்தனத்தை இன்னும் கூர்மையாக்கும். அடுத்து துலாம் ராசிக்கு செல்வோம். சமத்துவத்தை விரும்பும் துளாராசி அன்பர்களே, திராசு தட்டு போல உங்கள் வாழ்க்கை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கிறதா? எல்லோருக்கும் நல்லது செய்யும் நமக்கு ஏன் இந்த நிலை என்று வருந்துகின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைப்பீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மனதில் இருக்கும் இனம் புரியாத பயம், குழப்பம், தவிப்பு இந்த மாதம் முற்றிலும் மாறிவிடும். உங்கள் முகத்தில் புதிய பொலிவும் பேச்சில் ஒரு வசீகரமும் உண்டாகும். சுக்கிர பகவான் அருளால் பண வரவு தாராளமாக இருக்கும். ஆடம்பர பொருள்கள் வாங்கும் யோகம் அதிகமாகும். வீடு, வானம் இது போன்ற விஷயங்களில் மிகவும் சிறப்பை தரும் இந்த மாதம். வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்களும் கைகூடும். குடும்பத்தில் உறவினரிடம் ஒற்றுமை நன்றாக அமையும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி வரும். ராமராசி அன்பர்களே, நீங்கள் எதற்கும் கலங்க தேவையில்லை. உங்களது நேர்மையும் பண்பும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் என்றே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுங்கள். சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். உங்கள் செல்வ நிலை இன்னும் உயரும். பயப்படாதீர்கள், நாங்கள் இருக்கின்றோம். அடுத்து விருச்சிக ராசிக்கு செல்வோம். எதையும் ஆழமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் சந்தித்த துரோகங்களும் மனவலிகளும் உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்கிற வேதனை உங்கள் மனதில் உள்ளதா? இந்த மாதம் உங்கள் காயத்திற்கு மருந்தாக அமையப் போகிறது. இழந்த நிம்மதியை மீட்டு தரும் காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் நண்பர்கள். வீண் பலிகள் மறைந்து உண்மை எல்லோருக்கும் தெரிய வரும். பணவரவு நன்றாக இருக்கும். பழைய சொத்துக்களை விற்பதன் மூலம் பெரிய தொகை கைக்கு வரும். இதன் மூலம் நீங்கள் உங்கள் கடன் சுமையை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பு அமையும்.
உத்தியோக மாற்றம், வேலையில் இடமாற்றம், உங்கள் உழைப்பின் மேல் மேலதிகாரி மதிப்பார்கள். அதே நேரம் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும். தொழிலும் செய்யும் சுயதொழில் செய்வதாக இருந்தால் ஒரு சிறப்பு உண்டாகும். புதிய ஆர்டர்கள் வரும். அதனால் கொஞ்சம் உழைப்பு அதிகமாகும், லாபம் அதிகரிக்கும். கண் சம்பந்தப்பட்ட கால்வலி போன்ற உபாதைகள் இனி குறையும். மன அழுத்தம் குறைய தியானம், ஆன்மீக பயணங்கள் பெரிதும் உதவியாக இருக்கும். விருச்சிக அன்பர்களே, நீங்கள் ஒரு பீனிக்ஸ் பறவை போன்றவர்கள். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழும் வல்லமை படைத்தவர்கள். உங்கள் மன உறுதிதான் உங்கள் பலம். இந்த மாதம் உங்கள் திறமை வெளிப்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது நல்லது. கந்தசஷ்டி கவத்தை கேளுங்கள். 5 நிமிடம் தியானத்தில் அமருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும். கஷ்டங்களை சுமப்போர் என்பதால் கடவுளின் துணையோடு வெற்றி அடைவீர்கள். அடுத்து தனுசு ராசிக்கு செல்வோம். இலக்கிய நோக்கி பாயும் அன்பை போன்ற தனுசு ராசி அன்பர்களே, கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்தும் நழுவி போகின்றதே என்ற வருத்தம் இருப்பது தெரிகிறது. கவலை வேண்டாம். அந்த கவலைகள் இனி பனி போல விலகப் போகின்றன. இந்த பிப்ரவரி மாதம் பொற்காலமாக அமையப் போகிறது. தடைபட்ட பாக்கியங்கள் வந்து சேரும். எதிர்பார்க்கும் பணம், அங்கீகாரம் இனி தானாக வரும். வேலையில் பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இனி உங்கள் ஆலோசனை கேட்டு உங்களிடமே வருவார்கள். வெளிநாட்டு தொடர்பு மூலம் புதிய வாய்ப்புகள் அமையும். வருமானம் இருமடமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்கு நல்ல ஒரு செய்தி வரும் நண்பர்களே. பிள்ளைகளின் கல்வி மற்றும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நேர்மையும் தர்மமும் உங்கள் கையில் இருக்கும். இந்த தருணத்தில் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. துணிந்து செயல்படுவீர்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதால் மேலும் நினைத்த காரியம் எல்லாம் கைகூடும். இறைவன் உங்களை கைவிட மாட்டார். அடுத்து மகர ராசிக்கு செல்வோம். உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, எப்போதுதான் இந்த சோதனைகள் முடியும் என்று சலித்து போய் இருக்கின்றீர்களா? இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தீர்வாக இருக்கும் என்று நம்புகிறேன். சோதனைகளை சாதனையாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது. இனி ஏறுமுகம்தான். உங்கள் கடின உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்க துவங்கும் நண்பர்களே. சோம்பேறி என்று சொன்னவர்கள் முன்னால் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வருமானம் படிப்படியாக உயரும். கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். சொத்து தகராறு உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய சொத்து வாங்கவும், புதுப்பிக்கவும், வங்கி கடன் அடைக்கவும் வழிவகுக்கும். செய்யும் வேலை காரணமாக ஏற்பட்ட இடமாற்றம், அதனால் பிரிந்து இருந்த குடும்பம் இனி ஒன்று சேரும். உங்களுக்கு பிடிக்காத வேலை செய்து கொண்டு இருந்தால் இப்போது மனதிற்கு பிடித்த வேலை அமைய வாய்ப்பு இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் எண்ணமும் ஏற்படும். கால்வலி, மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறைந்து நல்ல மாற்றம் செய்யும் நண்பர்களே. புதிய மருந்துகள் கிடைத்து புது ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். மகர ராசி நண்பர்களே, இரும்பை உருக்கித்தான் அழகான சிலை மாற்ற முடியும், செய்ய முடியும். சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமையும். சோர்ந்து மட்டும் இருந்து விடாதீர்கள். உங்கள் உழைப்பு வீண் போகாது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வடமாலை போட்டு வழிபடுவது சிறப்பை தரும். ஊனமுற்றோர்களுக்கு உதவி கரம் நீட்டுங்கள். உங்கள் கர்மவினை குறைந்து நன்மை பயக்கும். தன்னம்பிக்கை வைத்து செய்யும் காரியம் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் நண்பர்கள். அடுத்து கும்பராசிக்கு செல்வோம். மனித நேயம் மிக்க கும்பராசி நண்பர்களே,
கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நீங்கள் கலங்குவது எனக்கு புரிகிறது. ஜென்மத்தினை உங்களை பொறுமையை சோதிக்கலாம் நண்பர்களே. இதில் உங்களை ஒரு அனுபவத்தையும் அறிவையும் வளர்த்து உங்களை சிறப்பான வேலையை செய்ய வைக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல மனிதர் அவர்கள் ரூபத்தில் உங்க மனபாரத்தை இறக்கி வைக்க இறைவன் வழிகாட்டுவார். இதுவரை இருந்த மனநிலை மாற்றங்கள் அடைந்து மன உறுதி, தைரியம் ஏற்பட்டு பயம் நீங்கும் நண்பர்கள். எதையும் எதிர்கொள்ளும் மனோ வலிமை பெறுவீர்கள். உங்கள் தேவைக்கான பணம் வந்து சேரும். இனி சிக்கனமாக இருந்து சேமிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு நண்பர்கள். நீங்கள் எதிர்பார்த்த நண்பர்கள் அவர்கள் மூலம் சில வேலை வாய்ப்புகள் காரணமாக வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு பின்பு மனம் மாற்றம் ஏற்பட்டு உங்கள் கௌரவம் உயர்வும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி அன்பர்களே, நெருப்பில் வாழாத தங்கம் ஜொலிக்காது. உங்கள் கடினமான பாதையை கடந்து ஒரு மகா மனிதனாக மாறப்போவது உறுதி நண்பர்களே. பிப்ரவரி மாதம் சிறு சிறு மாற்றம் அனைத்தும் உங்கள் வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கும். கலக்கம் வேண்டாம், காலம் மாறும். சனிக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வேலையால் அர்ச்சனை செய்யுங்கள். அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். காக்கைக்கு எல் கலந்த சாதம் வைத்து துயரங்கள் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே. உங்களை யாராலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் காலம் உங்களை புரிந்து கொள்ளும். இனி கவலை வேண்டாம். அடுத்து மீன ராசிக்கு செல்வோம். இரக்க குணம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நமது உழைப்பு அனைத்தும் வீணாகின்றதே, நிம்மதி இல்லையே என்று வருந்துவதை நான் அறிவேன். ஏழரை சனி உங்களை சிறிது ஆட்டி வைக்கும். உங்கள் ராசி நாதன் குரு உங்களை பார்க்கும் காலம் நெருங்கிக் கொண்டு வருகிறது. எந்த துயரமும் ஒன்றும் செய்யாது. தைரியமாக இருங்கள். இந்த பிப்ரவரி உங்கள் தடைகளை உடைத்து புதிய வழியை காட்டப் போகிறது. சில நாட்களாக தேவையற்ற பயணம் அமைந்து அதில் சில வீண் விரயங்கள் ஏற்படும். அது இனி விலகும் காலம் வந்துவிட்டது. வெளிநாடு செல்லவோ வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சி பலன்களை வழங்கும். பண விஷயத்தை விரயங்கள் கட்டுப்படுத்தி சுப செலவுகளை செய்து கல்வி, திருமணம், தொழில்களில் செலவுகளை ஏற்படுத்தும். மனதிற்கு நிம்மதி கிடைக்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நண்பர்கள். மகான்களின் தரிசனம், தியானம் மற்றும் யோகா இவற்றில் அதிக ஆர்வம் காட்டுகிறது. இது உங்கள் மன அழுத்தத்தை போக்கும். மீனராசி அன்பர்களே, கடல் அலை ஓய்ந்த பிறகுதான் குளிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது. கஷ்டங்களுக்கு நடுவேதான் நீந்தி வெற்றி பெற முடியும். உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் வெற்றி. வியாழக்கிழமை தோறும் சித்தர்கள் சமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். முன்னோர்களை வணங்குங்கள். ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது நன்மை தரும் நண்பர்களே. இவை அனைத்தும் கோச்சார ரீதியான பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் சாதமான நிலை இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். நன்றி.